இல்லை, அதெல்லாம் வந்து தாண்டி போச்சு. இப்போதை பொறுத்தவரையில் வந்து தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் வந்து அந்த தீர்ப்பு கொடுத்த நிலையில் அது வந்து கண்டிப்பாக வந்து மேண்டேட்ரி, அதாவது வந்து கண்டிப்பாக அந்த ஆணையம் என்பது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அதில் என்ன அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டிய முழு பொறுப்பு அந்த ஆணையத்திற்கு உண்டு. எனவே நிச்சயமாக வந்து இதில் வந்து மாநிலத்துடைய அந்த ஒரு பங்கு என்பதை விட ஆணையத்துடைய பங்கு தான் பிரதானம். எனவே அந்த அடிப்படையில் வந்து நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னா அது யார் சொன்னாலும் முடியாது. அது வந்து ஆணையிட்டது வந்து உச்சநீதிமன்றம். அந்த உச்சநீதிமன்றம் நிறைவேற்ற ஆணையிட்டதை வந்து நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அந்த அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய காவிரி மேலாண்மை ஆணையம். எனவே அது நிச்சயமாக உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு தலைவணங்கி அதை என்ன உச்சநீதிமன்ற தீர்ப்பில் சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் நிறைவேற்றுகின்ற பொறுப்பும் கடமையும் அந்த ஆணையத்துக்கு உண்டு. அது நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை உண்டு. எனவே இது குமாரசாமியோ இல்லை நாராயணசாமியோ இல்லை வேறு எந்த சாமியோ வந்து நினைச்சாலும் வந்து நிச்சயமாக முடியாது. ஒன்லி பிரதான சாமியாக இருப்பது ஆணையம்தான். அந்த சாமி வந்து முழுமை அளவுக்கு வந்து உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்பு என்ற சாமி வந்து கொடுத்துருக்க அந்த அருள் நிச்சயமாக நம்முடைய மாநிலத்துக்கு அந்த அருள் கிடைக்கும். சார், இப்போ நமது அம்மா நாளிதழில் அந்த 18 தனிநீக்கம் செய்யப்பட்ட 18 எம்எல்ஏக்கள் இருந்து பலர் வந்து மீண்டும் இணையத்துக்கு தயாராக இருக்காங்கன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வரதுக்கு தயாராக இருக்காங்க? தொடர்ந்து அரசுகிட்ட அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க போல இருக்கு பேர் சொல்றதுக்கு. அதுதான் சொல்றேன். இப்போ முதலமைச்சர் நேற்று தெளிவாக சொல்லியிருக்காரு, பிரிந்து சென்றவர்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அதே போல் ஒரு சாதாரண ஒரு கிளைக்கழகத்தில் ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்தாலும் சரி, எல்லோரும் வந்து அம்மாவையும் புரட்சி தலைவரையும் ஏற்றுக்கொண்டு அவர்களை வந்து வாழ்நாளிலே தலைவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த ஒரு எண்ணத்தோடு இருப்பவர்கள் நிச்சயமாக வந்து கழகத்திற்கு திரும்புவார்கள். எனவே அதைத்தான் வந்து முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நானும் சொல்லியிருக்கின்றேன். எனவே வந்து காலத்தின் கட்டாயம் எல்லாம் வந்து தான் ஆகணும் இங்கே. அதனால் வருவாங்க எல்லாம். அதெல்லாம் நான் சொல்லணுமா வெளியில்? எது கான்ஃபிடென்ஷியலாக சொல்ல முடியாது, புரியுதுங்களா? சொல்ல வேண்டிய நேரத்தில் எது சொல்லணுமோ அது சொல்லுவோம் நிச்சயமாக. குமாரசாமி பிரதமரை சந்தித்தாலும் அது வேஸ்ட்டு தான். அதனால் வந்து யூஸ்ஃபுல்லாக ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அது ஏன்னா வந்து ஆணையம் வந்து கான்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ கான்ஸ்டியூட் பண்ணிட்ட பிறகு அது சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் இவர் போய் சந்திச்சிட்டா மட்டும் என்ன சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனை மீறி வந்து பண்ண முடியுமா? இல்லை ஆணையத்தை மீறி பண்ண முடியுமா? அது பண்ண முடியாது. சும்மா ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக வந்து ஒரு சீன் போடலாம் ஒழிய, ஒரு 70mm மாதிரி வந்து ஃபிலிம் காமிக்கலாம் ஒழிய, அதனால் வந்து வாட் இஸ் தி இம்பேக்ட் என்ன? அதனால் ஒரு விளைவும் வந்து அதனால் வந்து கர்நாடக மாநிலத்துக்கு ஏற்பட போகிறது கிடையாது. ஒன்லி வந்து என்னென்ன வழிமுறைகள் என்னென்ன இந்த தீர்ப்பில் வந்து நம்முடைய உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் நிச்சயமாக வந்து அந்த ஆணையம் வந்து நிறைவேற்றும். ஏன்னா அதில் நமக்கு நம்பிக்கை உண்டு. யார் சந்திச்சா என்ன அதை பற்றி வீடு இல்லை. நம்ம இங்கே பிரைம் மினிஸ்டர் இங்கே வரும்போது சந்திச்சிருக்காரு சிஎம். அதே போல் டெல்லியில் சிஎம் சந்திச்சிருக்காரு. பல முறை வந்து வலியுறுத்திருக்கிறோம். அதனால் அந்த குற்றச்சாட்டு என்பது ஏற்றுக்க முடியாது. நெக்ஸ்ட் அணைகள் பாதுகாப்பு சட்டத்தில் மாநில அரசு என்ன மத்திய அரசு கருத்து அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு திட்டமும் சரி அது வந்து ஒரு மாநிலத்துடைய உரிமையாக இருக்கின்ற ஒரு விஷயத்தில் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு. செகண்ட் திங் என்னென்னா, அப்படி ஏதாவது சட்டம் நிறைவேற்றி தந்தால் மாநில அரசுடைய கருத்து என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாநில அரசுடைய கருத்து கேட்காம எதையும் வந்து நீங்கள் சட்டமாக கொண்டு வரக்கூடாது. மசோதா நிலையிலேயே அதை வந்து சொல்லியாச்சு. அம்மா சொன்ன கருத்து தான் சிஎம்மும் வந்து டெல்லியில் வந்து அதை சொல்லியிருக்காரு. இதுதான் மாநிலத்துடைய கருத்தை கேட்டு தான் எதுவும் செய்யணும். அது யார் சொன்னது? இல்லை, அதாவது போலீஸ்னால் வந்து பொலைட், ஒபீடியன்ட், லாயல்ட்டி, இன்டெகிரிட்டி, கர்டசி அண்ட் எஃபிஷியன்சி. இராணுவம் வந்து எப்படி வந்து பொதுவாக ஒரு அயல்நாட்டு படையெடுப்பின் போது நம்ம பாதுகாக்குதோ, அதே மாதிரி உள்நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் மக்கள் அமைதியாக வாழ்கிறதுக்கு போலீஸ் வந்து ரொம்ப இனிமையான ரோல்.
ஏன்னா அப்படி இருக்கும்போது போலீஸை தவிர்த்துட்டு எப்படி வந்து ஒரு மாநிலம் இருக்க முடியும்? அதனால் வந்து ஒரு ஒரு இப்போ உங்களுக்கு எதாவது பிரச்சனையா, இல்லை உங்களுக்கு எதாவது பிரச்சனையா? யாருக்கு எந்த பிரச்சனை இல்லையா? சட்டத்தை வந்து சட்டத்தை சொல்கிறேன் சார், இல்லை சட்டத்தை வந்து முழுமையாக எல்லோரும் மதிக்கணும். அதான் வந்து இது வந்து நம்ம வந்து ஆதி காலம் இல்லை, ஒரு கற்காலம் கிடையாது, ஸ்டோன் ஏஜ் கிடையாது. அதனால் வந்து போலீஸ் கிடையாது, அப்போது லா கிடையாது, ரூல் கிடையாது, கைட்லைன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ எல்லாமே இருக்குது. யார் எப்படி செயல்படணும்னு சொல்லிட்டு, ஒரு நாடு எப்படி செயல்படணும், ஒரு மாநிலம் எப்படி செயல்படணும், ஒரு குடிமக்கள் எப்படி செயல்படணும்னு சொல்லிட்டு எல்லாமே வரையறுக்கப்பட்டது. ஏன்னா அந்த வரையறுக்கப்பட்டபடி தான் செயல்படணும். அதில் மீறி வந்து செயல்படும்போது அப்புறம் வந்து உனக்கு மட்டும் வந்து ஒரு எக்ஸம்ஷன் வந்து லாவில் கொடுக்கணும்னா அது எப்படி வந்து அது முறையாகும்? அது வந்து அது அவருடைய மொத்தத்தில் வந்து அவருடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டுற மாதிரியோ வேறு எந்த வகையிலையோ வந்து அமைதிக்கு வந்து ஒரு குந்தம் விளைவிக்கிற மாதிரி இருந்தால் தான் வந்து போலீஸ் தலையிடும். இல்லைன்னா சாதாரணமாக வந்து ஒரு அறவழி போராட்டம் எத்தனையோ கிட்டத்தட்ட 24,000 போராட்டம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இதுவரையில். அப்போ 24,000 போராட்டம் நடந்தவங்களாம் நம்ம வந்து கைது செஞ்சுருக்கோமா? கிடையாது. இது அதனால் வந்து இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி எந்த வகையிலாவது வந்து ஒரு பொது அமைதிக்கு குந்தம் விளைவிக்க வேண்டும். அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் எந்த வகையிலாவது ஊர் விளைவிக்கணும், சட்ட ஒழுங்கு வந்து முழுமையளவுக்கு வந்து ஒரு இல்லாத ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி வந்து ஒரு அரசு அனுமதிக்கும்? நிச்சயமாக வந்து அது அரசு அனுமதிக்காது. அது சொல்லுங்கள். முதலமைச்சரே என்ன சொல்லியிருக்காரு, இப்போ எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தான் வந்து எந்த திட்டமும் நிறைவேற்றப்படும். எனவே எந்த திட்டமும் சரி அந்த ஒரு கருத்து ஒருமித்து வரும்போது தான் அந்த திட்டம் வந்து ஒரு செயல் வடிவம் பெறும். இல்லை அதாவது வந்து இப்போ இது குறித்து வந்து தகவல் பொறுத்தவரையில் எனக்கு வந்து முழுமையாக வந்து தெரியல. தெரியாமல் நான் விசாரிக்க முடியாது, சொல்ல முடியாது. முழுமையாக தெரிஞ்சுட்டு நான் வந்து சொல்கிறேன். இல்லை இல்லை சிஎம் வந்து அப்படி தான் வந்து சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு. அவர் இப்போ பொதுமக்களுடைய இந்த கருத்தை கேட்டு தான் வந்து செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இப்போ வந்து அது என்ன இடையில நடந்ததுன்னு சொல்லிட்டு முழுமையாக நான் வந்து அதை நான் பெற்றுட்டு நாளைக்கு கூட உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறேன்.